இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். திருப்பூரில் இறுதி ஆண்டு கல்லூரி படிச்சுட்ருக்கவங்க பேர் தான் சுவாதி. நம்ம சுவாதியினுடைய வீட்டில் சுவாதி, அவங்களுடைய தம்பி சாரதி, அதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மா அப்பான்ட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம சாரதி வந்துட்டு இப்போ தான் 12th முடிச்சுட்டு கல்லூரி வந்துட்டு 1ஆம் ஆண்டு வந்துட்டு சேரவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சுவாதிக்கு வந்துட்டு இதுதான் கல்லூரியோட இறுதி ஆண்டு அப்படிங்கிறதுனால கல்லூரி படிப்பை முடித்ததுக்கப்புறமா தனக்குன்னு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறமா குடும்பத்தை கொஞ்சம் ஸ்டடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுவாதி வந்துட்டு கல்லூரி படிக்கும் போதுலேருந்தே ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு தான். அதனால் வீட்டில் வந்துட்டு பெற்றோர்களோட கண்ட்ரோல்குள்ளார் தான் ரொம்பவே அமைதியான பொண்ணாக வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுனால நம்ம சுவாதியை வந்துட்டு வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரதிக்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சாரதிக்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய தம்பி அப்படிங்கிற ஒரு உறவை தாண்டி ரொம்பவே நட்பு ரீதியாக ஒரு நல்ல நண்பர் மாதிரி தான் பழகிட்டும் இருந்திருக்கிறாங்க. நம்ம சுவாதி வந்துட்டு கல்லூரி படிக்கும் போதுலேருந்தே ரொம்பவே அழகாக இருப்பாங்க. இவங்க வந்துட்டு உடல் தோற்றத்தில் கொஞ்சம் மெலிஞ்சு போயிருந்தாலும் இவங்களுடைய முன்னழகு வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு கவர்ச்சிகரமாகவும் அவங்களுடைய முன்னழகு காட்டினதுனால கல்லூரி படிக்கும் போதுலேருந்தே சஞ்சய் அப்படிங்கிற ஒரு பையன்கிட்ட வந்துட்டு நட்பு ரீதியாக பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்துட்டு திருமணத்தை தாண்டிய உறவில் வந்துட்டு கொஞ்சம் ஈடுபடவும் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு தான் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நம்ம சுவாதிக்கு தெரிஞ்சாலும் அவங்களுடைய பருவ வயது காரணமாக நம்ம சஞ்சய் கிட்ட ரொம்பவே எல்லை மீறி வந்துட்டு பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருமே லவ் பண்ணுற அளவுக்கு போகவும் சரி நம்ம இவங்கள தானே திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாதி வந்துட்டு நம்ம சஞ்சய் கிட்ட எல்லாம் மீறி அப்படி இப்படியும் பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம சாரதி கிட்ட நம்ம சுவாதியே சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீ அப்பா அம்மா கிட்ட மட்டும் இந்த ஒரு விஷயத்த சொல்லிடாதடா, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறமா சஞ்சய் வந்துட்டு என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சுவாதிக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படிங்கிறதுனால நம்ம சாரதியும் சரி உன்னுடைய லைஃப்பை வந்துட்டு நீ பார்த்துக்கோ, நான் வந்துட்டு அம்மா அப்பா கிட்ட யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சாரதியும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம சுவாதி வந்துட்டு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சஞ்சயோ சரியாக அவங்க வந்துட்டு கால் பண்ணால் எடுக்கிறதில்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளார விரிசல் வந்துட்டு ஏற்படவும் ஆரம்பிக்குது. நம்ம சுவாதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம சுவாதி வந்துட்டு சென்னையில் வந்துட்டு வேலை கிடைக்கவும் சென்னைக்கு உடனடியாக வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கே ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தான் தங்கி வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மாதத்துக்கு 2 டைம் வந்துட்டு வீட்டுக்கு வரத வழக்கமாக வச்சுக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. நம்ம சாரதி வந்துட்டு கல்லூரி படிப்பை படிச்சுக்கிட்டு நல்லபடியாக தன்னுடைய குடும்பத்தில் இன்றைக்கி நம்மளுடைய அக்கா வந்துட்டு இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க. அதே மாதிரியே நம்மளும் படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போய் நம்மளுடைய அம்மா அப்பாவை நம்ம தான் காப்பாற்றணும், இந்த ஒரு குடும்பத்தை நம்ம தான் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே முன்னேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதி வந்துட்டு படிப்பில் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி ரொம்பவே நல்ல மார்க்கும் வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுவாதி வந்துட்டு வேலைக்கு போயிட்டு ஊருக்கு வரும்போதெல்லாம் நம்ம சாரதிக்கிட்ட வந்துட்டு ரொம்பவே நெருங்கி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சுவாதிக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு தன்னுடைய தம்பி சாரதியை தவிர யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம சாரதிக்கிட்ட மனசு விட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னால் சஞ்சயை வந்துட்டு மறக்கவே முடியல, அவன் இப்போல்லாம் கால் பண்ணால் எடுக்கக்கூட மாட்டேங்கிறான், எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சாரதிக்கு தன்னுடைய அக்கா சுவாதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சுவாதி வந்துட்டு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கும் போதே சில ஆபாச வீடியோக்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சுய இன்பம் வந்துட்டு காணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சஞ்சய் கூட பேசி நெருக்கமாக பழகுனதுனால அந்த ஒரு இயக்கத்தில் ரொம்பவே அடிக்ட் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சுவாதி வந்துட்டு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கும்போதும் சில வீடியோக்களை பார்த்து
தன்னை வந்துட்டு சந்தோஷப்படுத்தி ரொம்பவே குதூகலமாக வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரிய கிடையாது. யதார்த்தமாக நம்ம சுவாதி வந்துட்டு ஊருக்கு வரவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஊருக்கு வந்த அன்னைக்கு வந்துட்டு நம்ம சுவாதியனுடைய அம்மா அப்பா 2 பேருமே வெளியூருக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வீட்டில் வந்துட்டு நம்ம சாரதி மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. சாரதிக்கு கால் பண்ணி, நான் இப்போ தான்டா சென்னையிலேருந்து ஊருக்கு வரேன், கொஞ்சம் நம்மளுடைய 2 வீலர் எடுத்துகிட்டு வா, நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனடியாக நம்ம சாரதியும் 2 வீலர் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்பவே அதிகமான மழையின் காரணமாக பஸ் ஸ்டாண்ட்லேயே 2 பேரும் வந்துட்டு மீட் பண்ணிவிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி குடிச்சிட்டு, காலேஜ் வேலைலாம் எப்படிக்கா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சாரதி வந்துட்டு சுவாதிக்கிட்ட கேட்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக தான் போகுது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுவாதி வந்துட்டு, நம்மளுடைய குடும்பம் வந்துட்டு நம்மளை நம்பி தாண்டா இருக்குது, நீயும் நல்லபடியாக படிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போன அப்படின்னா நம்மளுடைய கஷ்டம் எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாதி வந்துட்டு நம்ம சாரதிக்கிட்ட பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு நம்ம சாரதியும் பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய அம்மா அப்பா 2 பேருமே ஊருக்கு போன விஷயத்தையும் நம்ம சுவாதிக்கிட்ட சொல்கிறாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா வந்துட்டு இன்றைக்கி நைட்லாம் வந்துடுவாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாதியும் கேட்டுட்டு மழை கொஞ்சம் விட்டதுக்கப்புறமா நம்ம சாரதி கூட கிளம்பி போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் போகிற வழியிலேயே மறுபடியும் மழை பெய்து 2 பேருமே நனைஞ்சபடியே தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு நல்லபடியாக போய் சேரவும் ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஒரு டவல் எடுத்து 2 பேருமே தலையை தோட்டிட்டு வீட்டுக்குள்ளார போகவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாரதி வந்துட்டு முன்னாடி ரூம்லேயே டவலில் தலையை தோட்டிட்டு அங்கேயே உக்காந்துருக்கான். நம்ம சுவாதி வந்துட்டு உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சுவாதி வந்துட்டு நம்ம சாரதிக்கு சூடாக ஒரு காஃபி போட்டு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் நைட்டு வந்துட்டு அவங்களுடைய அம்மா அப்பாக்கிட்டேருந்து ஃபோன் வருது. மழை வந்துட்டு இங்கேயும் ரொம்பவே அதிகமாக பெய்கிறதுனால நான் வந்துட்டு காலையில் தான் கிளம்பி வர முடியும், நீ வந்துட்டு பத்திரமா வீட்டில் இரு, என்ன வேணுமோ நம்ம சாரதிக்கிட்ட தயங்காமல் கேளு, நம்ம சாரதியே உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுவாதிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகேம்மா, நீங்கள் பத்திரமா பார்த்து சேஃபாக வந்தால் ஓகே, இங்கே தான் சாரதி எனக்கு துணைக்கு இருக்கானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சுவாதியும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக அதுக்கப்புறமா 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தனக்கு பிடிச்ச பிரியாணியை வந்துட்டு நம்ம சாரதியும் சுவாதியும் சேர்ந்தே சமைச்சு 2 பேருமே சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சாரதி வந்துட்டு தன்னுடைய அக்காவுடைய மொபைலை வந்துட்டு எடுத்து பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஒரு மொபைலில் இருந்த ஒரு விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியில் உள்ளாக்குது நம்ம சாரதியை. அப்படி என்ன தான் அந்த மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா, சில சுய இன்ப வீடியோவும் ஆபாச வீடியோக்களையும் நம்ம சாரதி வந்துட்டு அவங்களுடைய அக்காவுடைய மொபைலில் பார்த்துட்டு ரொம்பவே உறைஞ்சி போகிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல, நம்ம அக்கா கிட்ட இந்த ஒரு விஷயத்தை எப்பட்றா கேட்குறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே தயக்கத்தில் உறைஞ்சி போகவும் ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அக்கா வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் கவர்ச்சியான ஒரு தோற்றத்தோடையும் இருந்ததுனாலையும் அந்த சில வீடியோக்களை நம்ம சாரதி வந்துட்டு நம்ம அக்காவுடைய மொபைலில் பார்த்ததுனால நம்ம அக்கா வந்துட்டு ரொம்பவே ரசனையோடு பார்க்கவும் ஆரம்பிக்கிறான். அணுவாக நம்ம அக்கா வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே கீழே குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும்போது அவங்களுடைய முன்னழகை வந்துட்டு பார்த்து ரசிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய அக்கா அப்படிங்கிற ஒரு உறவையும் தாண்டி ரொம்பவே வந்துட்டு காம இச்சையில் தன்னுடைய அக்காவை எப்படியாச்சும் இன்றைக்கி நைட்டு அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுவாதி அக்கா வந்துட்டு சமைச்சு முடித்ததுக்கப்புறமா நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், வந்ததுக்கப்புறமா 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பாத்ரூமுக்கு செல் எடுத்துகிட்டு வேகமாக போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சாரதி வந்துட்டு இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு பாத்ரூமில் இருக்கக்கூடிய ஜன்னலில் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுவாதி வந்துட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு அந்த சில வீடியோக்களை பார்த்து பாத்ரூம்லேயே சுய இன்பம் வந்துட்டு காணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த நம்ம சாரதிக்கு ரொம்பவே
வந்துட்டு அவங்களுடைய அக்கா மேலே ஈர்ப்பும் கவர்ச்சியும் ஏற்படவும் ஆரம்பிக்குது. இந்தளவுக்கு ஆசையை வச்சுக்கிட்டு எப்படி தான் நம்ம அக்கா வந்துட்டு தனிமையில் இருக்காளோ தெரியல. இன்னும் வெளியூரில் சென்னையில் வந்துட்டு இன்னும் என்னென்னலாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நம்ம சாரதி வந்துட்டு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுவாதி வந்துட்டு குளித்து முடித்ததுக்கப்புறமா டவலோட பெட்ரூமில் வந்துட்டு துணி மாற்றவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சாரதி வந்துட்டு அமைதியாக போயிட்டு கதவை வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு எதுவுமே சொல்லாமல் நம்ம அக்கா சுவாதியை வந்துட்டு கட்டி அணைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாரதி வந்துட்டு கட்டி அணைச்சிக்கிறதுக்கு அப்புறமா நம்ம சுவாதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எதுவும் பேசவும் இல்லை. பொறுமையாக அவங்களுடைய டவலை வந்துட்டு கலட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டு துணி கூட இல்லாமல் தன்னுடைய சொந்த அக்காவை தன்னுடைய ஆசை தீர முத்தமிடவும் ஆரம்பிக்கிறாங்க. உணர்ச்சியில் நம்ம அக்காவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வேக வேகமாக இந்த சாரதியோடைய உடைகளையும் அகற்றிட்டு 2 பேருமே தன்னுடைய ஆசை தீர அனுபவிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. மாறி மாறி தன்னால் எந்தளவுக்கு சந்தோஷத்தை சாரதிக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தன்னுடைய ஆசை தீர தன்னுடைய தம்பி கூட ஆசையும் வெளிப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாரதியும் சுவாதியை வந்துட்டு எந்தளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு விடிய விடிய நம்ம சுவாதி கூட வந்துட்டு ஒன்றா இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய அம்மா அப்பா வந்துட்டு வீட்டுக்கு காலையில் தான் வருவாங்க. நம்ம காலையில் வரைக்கும் நம்ம சுவாதியை ஆசை தீர அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாதியை ரொம்பவே வந்துட்டு 2 பேருமே ரெட்டை அர்த்தத்தில் பேசிக்கிட்டு தன்னுடைய ஆசை தீர வேட்டையாடவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு வழியாக தன்னுடைய அம்மா அப்பா வரதுக்குள்ளார அன்னைக்கு இரவு மட்டுமே கிட்டத்தட்ட 5 to 6 முறை வந்துட்டு தன்னுடைய ஆசை தீர ஒன்றா இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய அம்மா அப்பா வந்துட்டு வீட்டுக்கு வரவும் ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய அம்மா அப்பா வந்ததுக்கப்புறமா சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எல்லா விஷயத்தையுமே குடும்ப விஷயம் எல்லாத்தையும் மேற்கொள்ளவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் பகல் டைம் வந்துட்டு 2 பேரும் ஒன்றா வந்துட்டு தனிமையில் மொட்டை மாடியில் போய் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் மனசு விட்டு நம்ம சுவாதி வந்துட்டு வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்துட்டு லவ் பண்ணும்போது சஞ்சய் வந்துட்டு என்ன ஃபுல்லாகவே அனுபவிச்சிட்டான். என்னுடைய வயிற்றில் வந்துட்டு ஒரு குழந்த இருந்தது. நான் சென்னை போனதுக்கப்புறமா தான் அதுக்கு அபார்ஷன் டேப்லெட் வாங்கி போட்டு நான் வந்துட்டு அபார்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த ஒரு உணர்வை என்னால் வந்துட்டு மறக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சஞ்சய் கூட இருந்ததுக்கப்புறமா ரொம்பவே ஏக்கத்தில் இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி நான் சென்னை போனதுக்கப்புறம் எந்த ஒரு பையன்கிட்டையும் பேசவும் இல்லை. இது வரைக்கும் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணது கிடையாது. ஆனால் என்னுடைய ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் நானே சந்தோஷப்படுத்திக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன். நேற்று நீ என்னை கட்டி அணைக்கவும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ என்னுடைய தம்பி அப்படிங்கிற ஒரு உறவை தாண்டியும் நான் வந்துட்டு உன் கூட ஒன்றா இருக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் நம்மளுடைய அம்மா அப்பா அப்புறம் வேறு யாருக்குமே தெரியாமல் நீ தாண்டா பார்த்துக்கணும். நான் இனிமேல் சென்னையிலேருந்து எப்போல்லாம் ஊருக்கு வரணும் அந்த ஒரு 2-3 நாள் வந்துட்டு என் கூட நீ எந்தளவுக்கு ஆசையாக உணர்ச்சியாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு உன்னுடைய ஆசையை நீ தீர்த்துக்க. நானும் என்னால் எந்தளவுக்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம 2 பேரும் இந்த ஒரு விஷயத்தில் சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாரதியும் நம்ம ஸ்வேதாவும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பா இல்லாத நேரத்தில் ரொம்பவே வந்துட்டு எல்லை மீறி பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த ஒரு 3 நாள் லீவ் முடிஞ்சதுக்கப்புறமா சென்னைக்கு வந்துட்டு இவங்களும் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாரதி வந்துட்டு எப்படா நம்மளுக்கும் கல்லூரி வாழ்க்கை வந்துட்டு முடியும், அதுக்கப்புறமா நம்ம அக்கா கூட வந்துட்டு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சென்னை போய்ட்டு நம்ம அக்கா கூட வந்துட்டு ஒன்றா இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்ம அக்கா கூட வந்துட்டு ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நல்லபடியாக படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய அக்கா கூட வந்துட்டு மறுபடியும் சென்னைக்கு போகும்போதெல்லாம் நம்ம அக்கா வந்துட்டு ஆசை தீர அனுபவிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பு தான். நம்ம அக்காவுக்கும் ஒரு திருமணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்துட்டு அலைன்ஸ் பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அலைன்ஸ் பார்த்து திருமணம் பண்ணதுக்கப்புறமா நம்ம அக்காவும் அவங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சந்துருவும் அவனுக்குன்னு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இன்னொரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசி நல்லபடியாக அவனும் திருமணம் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். திருமணம் பண்ணதுக்கப்புறமா தன்னுடைய அக்கா கிட்ட கரெக்டான ஒரு உறவு முறையில் தன்னுடைய குடும்பம்
குடும்பம் தன்னுடைய வாழ்க்கைன்ட்டு 2 பேருமே சந்தோஷமான ஒரு குடும்ப உறவில் இணைஞ்சி வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. பருவ வயசில் தன்னுடைய தம்பிக்கிட்ட தப்பு பண்ணாலும் இன்றைக்கி நம்ம சுவாதி வந்துட்டு நல்லபடியாக தன்னுடைய திருமண வாழ்க்கையை நடத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.